ஸ்வீட் குத்தாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காஞ்சிபுரம் இட்லி. காஞ்சிபுரம் இட்லிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து இட்லி அரிசி, உளுத்தம் பருப்பு, பச்சரிசி, மிளகு, உப்பு, தயிர், சோடா மாவு, முந்திரி, நெய், சீரகம், சுக்கு. பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து நல்லா வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்ச அப்புறம் வந்து காலையில் மிக்சியில் ரவையாக வந்து நம்ம போட்டுக்கணும். அது புளிச்ச வச்சு நைட்டுக்கு வந்து நம்ம இட்லி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவு இது நம்ம இட்லி செய்யலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மிளகு போடுறோம். மிளகு சீரகம் வந்து நம்ம அரைச்சிக்கணும். இப்போ காஞ்சிபுரம் இட்லிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் வந்து அரைச்சிருக்கேன். இது வந்து சுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம உப்பு கூட மிக்ஸ் பண்ணலை. இப்போ உப்பு கூட வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணுறோம். தயிர் வந்து கொஞ்சம் நல்லா போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நம்ம கெட்டியாக இருக்கிற தயிர் வந்து நம்ம போடலாம். அப்புறமா வந்து சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம சோடா மாவு போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டில் வைக்க வேண்டியதுதான். இதுக்கு வந்து நம்ம கேஷ்யூ வந்து கீலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த கேஷ்யூ கூட போட்டுக்கலாம். இப்போ கேஷ்யூ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு இது மேலே வைக்கிறோம். நெய் போட்டுக்க போகிறோம். நெய் வந்து கொஞ்சமாக மெல்ட் ஆகுது. நெய் ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நெய் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு ஃபேட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த நெய் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா, நெய் சாப்பிட்றதுனால இந்த போன்ஸ் ஜாயிண்டில் வந்து நமக்கு நீ பெயின்ஸ் வந்துகிட்டே இருக்கும், கம்மியாகுது. அதனால நம்ம நெய் சாப்பிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு நாளுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம நெய் வந்து டெய்லி சாப்பிடலாம். முந்திரி வந்து நான் போடுறேன். இது வந்து நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த இட்லி மாவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து சேர்த்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். கேஷ்யூ இந்த நெய் கூட நம்ம இதில் போடுறோம். எந்த அளவுக்கு அது நெய் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இட்லி வந்து சாஃப்டாக வந்துடும். நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமுன்னா கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம், சின்னதாக வேணுமுன்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம். எது செஞ்சாலும் நம்ம முழு மனதோடு நம்ம செஞ்சோம்னா எப்பொழுதுமே சாப்பிட்றவங்க கூட நல்லா இருப்பாங்க. அதனால முழு மனதோட ஒரு இஷ்டத்தோடு நம்ம வந்து சமையல்ன்றது வந்து நம்ம செய்யணும். அப்போ வந்து நமக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கூட யாருமே எதுவுமே சொல்லாமல் கூட சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த குக்கரில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு பெரிய 2 டம்ளர் தண்ணி. இப்போ இந்த இட்லி பிளேட் வந்து இதுக்குள்ளே இறக்கி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வைக்கணும். நமக்கு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மில் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த இட்லியை வந்து நம்ம இந்த சர்விங் பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கிடுச்சுன்றது. காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வெங்காயம் சட்னி நல்லா இருக்கும். இன்னொரு ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம்னா இட்லி மிளகா பொடி ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள்.